இப்போ பின்னாடி போய்க்கிறேன். கேமரா ஆங்கிள் வச்சா மாத்திட்டேன். கேமரா ஆங்கிள் கரெக்டா இருக்கு. ஓரளவுக்கு தான் கரெக்டா இருக்கு. பின்னாடி போனோம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ சட்டனமா அந்த பயிற்சி ராமதாசன் ஒருத்தர் எப்படி இறைவனாவே இருந்தாரோ, அதாவது அவர் ராமதாசன் யோகி பஜன் நினைச்சதை நான் இறைவன் நினைக்கிறேன். அவர் சொல்லி கொடுத்த பயிற்சி சில மாற்றம் ஏற்படுத்திருக்கேன். இது வந்து கைடட் ப்ராக்டிஸ் கிடையாது, ஜஸ்ட் இலுஸ்ட்ரேஷன் தான். தெரிஞ்சவங்க கத்துக்குங்க. இது நான் சீரிய முறையில சீக்வன்ஸ் பண்ணல, எடுத்துக்காட்டதான் சீக்வன்ஸ் பண்ணிருக்கேன். சும்மா நான் பண்றதை பாருங்க, எப்படி நான் மந்திரத்தை பிரயோகிக்கிறேன் ஒரு ஆர்வத்துக்கும் அதனுடைய 100 பக்க சாதனை எப்படி செய்யுதுன்றதுக்காக அதை பண்றேன். நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உணர்ந்தவங்களுக்கு இப்ப நான் ஏன் சொல்லித்தரேன்னு புரியும். உணராதவங்க கொஞ்சம் கத்துக்குங்க. இது பயிற்சி வந்து நான் சீக்வன்ஸ் சும்மா ஜஸ்ட் கொஞ்ச நேரத்தை ப்ரிப்பேர் பண்ணேன். அதே மாதிரி பீஜ மந்திரத்தும் நான் பண்ற பிராக்டிஸ் கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்கேன். நான் பீஜ மந்திரோட பிராக்டிஸ் பண்ணுவேன், ஆசனாவே பீஜ மந்திரம் உச்சரிச்சு பண்ணுவேன். அதை கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்கேன். மொத்த பேருக்கு தான் செட் ஆகும். எனக்கு மட்டும்னா அது வேற மாதிரி நான் கைடட் பிராக்டிஸா கொடுக்கலாம். அது என் உடம்பு தான் செட் ஆகும். அது எப்படி அடுத்தவங்க செட் ஆகாத மாதிரி நான் ஒரு குட்டாம் போக்குல பண்ணியிருக்கேன். ஆனா இது முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணியிருக்கேன். இதையே பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. தீர்க்கமா புரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க. இப்போ ச ட ந ம இது நம்ம இப்ப பிரயோகிக்க போறோம். முதல்லயே கேட்கோ போயிடுவோம். வார்ம் அப் நல்லா இருக்கும். மற்ற மாதிரி முதுகெலும்புகள் வந்து கொஞ்சம் துணை புரியறதுக்காக இந்த முதல்ல இந்த எஃபெக்ட் பண்றேன். கேட்கோ ச ட ந ம ச ட ந ம ச ட ந ம ச ட ந ம இதுலயே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் என்ன பண்ண போறேன்னு. ஸ்திரத்தன்மையிலையும் பண்ணலாம், விநியாசாவிலையும் பண்ணலாம், அமர்ந்து தியான முறையிலையும் தியானாசன முறைப்படுத்திலையும் இந்த மந்திரங்களை பயன்படுத்தலாம். ச ட ந ம என்னுடைய ஒலிக்கூறுகள் பீஜ மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். இதுலயும் பயன்படுத்தலாம். இப்போ அடுத்த கட்டமா அஞ்சலி. இந்த முதல் போயிட்டு ச ட ந ம பயன்படுத்தலாம். இயக்கத்திலே இதுல ச ட ந ம பயன்படுத்தலாம். ச ட ந ம ச ட ந ம இது முக்கியம். அப்பதான் அந்த வரிசை அப்படியே தூண்டப்படும். சக்கரங்களுக்கு ரொம்ப நன்மையை பயக்கும். அது நாடிகளுக்கு பயக்கும், குண்டலினிக்கு பயக்கும், நர்வ்ஸ்க்கு பயக்கும், உடலை நல்லா வலுப்படுத்தும். அப்புறம் கேட்கோ முட்டியை பிடிச்சிக்கிட்டு தொப்பியை இறுக்கிட்டு தலையை குனிஞ்சு ச ட ந ம நிமிர்ந்து நடுமுதுக வளைச்சு மேல்முதுகு சப்போர்ட் பண்ணி மேல பார்த்து ச ட ந ம இதை இயக்க ச ட ந ம ச ட ந ம ச ட ந ம பண்ணலாம். அப்புறம் ச ட ந ம ச ட ந ம முட்டி எல்லாம் பிடிச்சுங்க கையால. ச ட ந ம ச ட ந ம ச ட ந ம இது அப்படியே ச ட ந ம. அந்த வாத பித்த கபம் வச்சுங்க. ரஜசிக் தமசிக் சாத்விக் அந்த முறையில பண்ணிட்டீங்க. அப்புறம் ச ட ந ம ச ட ந ம
நல்லா முன்னாடி குனிஞ்சு பண்ணுங்க. அப்புறமா இப்போ நான் வார்ம் பண்ணிட்டேன். நல்லா குனிஞ்சு முன்னாடி, நல்லா குனிஞ்சு சைட்ல, நல்லா குனிஞ்சு சைட்ல, நல்லா குனிஞ்சு முன்னாடி. ஆச முறையிலையும் பண்ணலாம், இயக்க முறையிலையும் பண்ணலாம். சாட்டனாமா இப்போ இப்படி கையை பிடிச்சுங்க. பிடிச்சு லெஃப்ட்ல வச்சு லெஃப்ட்ல பாருங்க. ட்விஸ்ட் மூச்சு இழுக்கும் போது குருத்தெலும்பு நல்லா விரியணும், மூச்சு விடும்போது குருத்தெலும்புகள் அழுந்தணும். இதுவும் சக்கரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. சில யோகா பயிற்சிகள், ஏரியல் பயிற்சி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது வந்து குருத்தெலும்பை நீட்டி குருத்தெலும்பை முறுக்கிறது. இப்படி கவுந்து கவுந்து அவங்க பயிற்சி பண்ணும்போது குருத்தெலும்புகள் விரிவடையும். அவங்க நிமிர்ந்து நிமிர்ந்து ஆசனங்கள் பண்ணும்போது குருத்தெலும்புகள் சேரும். இது தொடர்பா இன்னும் சில பயிற்சி கையை தூக்கி புதிய பயிற்சி இருக்கு, அதை அப்புறமா தரேன். அதுவும் சிரசாசனம் பண்ற மாதிரி இப்படி சேர்க்கும், அப்புறம் விரிக்கும், சேர்க்கும் விரிக்கும். அந்த ஜம்பிங் குதிக்கிறது, அது ரொம்ப எகி குதிக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு தான் இருக்கணும். கால் அந்த மூலாதாரத்தை அதை முடிஞ்ச அளவுக்கு முட்டை முயற்சி பண்ணா அட்வான்ஸ்டு. அது சாதாரண பண்றவங்க மூலாதாரத்தை முட்டாம பின்கால குதிகால வைக்காம வெறும் குதிச்சு குதிச்சு பண்ணாலே இந்த குருத்தெலும்புகள் விரிஞ்சு சுருங்கும். சரசாசனம், சிற்சாசனா மற்றும் இந்த ஏரியல் பயிற்சி செய்யறதுக்கான பலன்லாம் அதுலயே கிடைக்கும். முழுமையா சொல்ல, ஓரளவுக்கு அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் பயிற்சியாளர்கள், சாதனையாளர்கள், சாதகம் செய்யறவங்க வேற மாதிரி செஞ்சுப்பாங்க. இப்ப இப்படி உட்காந்துட்டு கை நீட்டிங்க. கையை மடங்குனீங்கன்னா உங்களுக்கு புரியாது, அப்படியும் பண்ணலாம். கை நீட்டிங்கன்னா அந்த ஃபிட்னஸ் வந்துடும். மூச்சு எடுக்கும்போது, மூச்சு விடும்போது மந்திரம் ச-ட-ந-ம. ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சம் சில பயிற்சி. இப்போ பத்தகோணாசனம் உட்காந்துட்டேன். பத்தகோணாசனம் வந்து ச-ட-ந-ம சொல்றேன். அப்புறம் பவனமுக்தாசனம் போறேன். சீட்டட் பவனமுக்தாசனம், அமர்ந்த நிலை பவனமுக்தாசனம். ச-ட-ந-ம ச-ட-ந-ம பண்றேன். அப்புறம் காலடி மேல மேல போட்டு ச-ட-ந-ம அழுத்துங்க. ச-ட-ந-ம ஒரு கால் மேல ஒரு கால் போட்டிருக்கேன். ஒரு கால் மேல ஒரு கால் போடணும். நான் மேட்ல உட்காரல, அதை நீங்க கவனிக்க வேண்டாம். நீங்க நான் சொல்ற பயிற்சி வச்சா போதும். ச-ட-ந-ம. இப்ப கால் மேல கால் போட்டு அதே எண்ணிக்கையில, எத்தனை எண்ணிக்கை முதல்ல பண்ணணும் அதே எண்ணிக்கையில நல்லா அழுத்தி பிடிங்க. ச-ட-ந-ம ஃபுல்லா கிரிப்பா அழுத்தி பிடிச்சு இந்த காலம் ஃப்ரீயா விட்டுடணும். ச-ட-ந-ம. சாரி, எனக்கு கொஞ்சம் தொப்பை இருக்கு, மூச்சு விட முடியாம போயிடுச்சு. திருப்பி ச-ட-ந-ம சொல்லிட்டு ச-ட-ந-ம அழுத்தி பிடிக்கணும். இந்த இடத்துல அழுத்தி பிடிக்கணும், தூர கால. அப்புறம் பத்தகோணாசனால ஃபார்வர்ட் ஃபோல்ட். கையை பிடிச்சிக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கோங்க. ச-ட-ந-ம நல்லா சொல்லுங்க. ச-ட-ந-ம. தலையை தொட பாருங்க காலால, கால்ல. ச-ட-ந-ம. பத்தகோணாசனான்றது, கரெக்டான பத்தகோணாசனான்றது குதத்துக்கு கிட்ட கொண்டு போயிட்டு 2 காலையும் எவ்வளவு குதத்தை இடிக்க முடியுமோ இடிச்சு இப்படி பிடிச்சு இப்படி பண்றதா நிமிர்ந்த நிலையில இப்படி இருக்கிறதோ, இல்லை இப்படி இருந்து தியானம் பண்றதோ பத்தகோணாசனான்னு சொல்லப்படுது. அப்புறம் கணேச முத்ரா. இதுதான் நல்ல கணேச. மார்புக்கு நேரா ஷோல்டர் ஸ்தலத்துல சமதளமா வச்சு இழுக்கணும். தலையை ஃப்ரீ, தலையில இருக்கிற நாடிகள், தலையில இருக்கிற ஓட்டங்கள்லாம் சரி பண்ணும். இது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும். 15 எண்ணிக்கை, இந்த பக்கம் திருப்பி 15 எண்ணிக்கை. இந்த மாதிரி 5 சுற்றுகள் 15 எண்ணிக்கை. இது 15, இப்படி திருப்பி கையை திருப்பி 15. இந்த மாதிரி 5 முறை பண்ணணும். மூச்சு சராசரி சுவாசத்துல 5 முறை இப்படி பண்ணணும். பண்ணிட்டு முத்திரையை பண்ணிட்டு ஷோல்டர்ல இப்படி கை வச்சுங்க. தலையை திருப்பாங்க. தலையை திருப்பிட்டீங்கன்னா ஷோல்டர்ல இடி வரும். இந்த போஸ்டர் கிடையாது. திருப்பினீங்கன்னா இங்க ஒரு மாதிரி ஷோல்டரு
டெல்டாய்டிக் பின்னாடி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி சிதுவாகும். ஒண்ணு அதை பண்றதா இருந்தா வஜ்ராசனத்துல பண்ணுவாங்க. அப்ப கூட நம்ம சரியான முறைன்றது இந்த கழுத்து இந்த பயிற்சி கூட கழுத்து திரும்பாம பண்ணலாம். சட்டநாமா சொல்றேன். பொதுவா ஆசன பயிற்சி வேற, நான் சட்டநாமா சட்டநாமா. அப்புறம் இந்த பயிற்சி அப்புறம் வக்ராசனம். முடிஞ்ச அளவுக்கு இப்படி பண்ணிக்கங்க. இப்படி திரும்புங்க. இப்படி பண்ண முடியலன்னா ஐ மீன் அதை விட ஈஸினா இது பண்ண எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்படி பண்ணணும், இந்த பக்கம் திரும்பிக்கணும். அதோட ஈஸி இது. இப்படியும் பண்ணலாம். இது பயிற்சி தெரிஞ்சவங்க இப்படிலாம் பண்ணலாம். அவங்களுக்கு புரிய மாதிரி பண்ணலாம். இப்படி பண்ணிக்கோங்க. ஈஸி. 3 முறை சொல்லியிருக்கேன். ஒண்ணு இப்படி இந்த பக்கம் போட்டு திரும்பணும், இல்ல இப்படி சுருக்கி திரும்பணும், இல்ல இப்படிதான் சொல்லணும். இப்படியே திருப்பி இப்படி இதான் பண்ணாம மெதுவா இவ்வளவு பண்ணாலே போதும். இது அடுத்த நிலை. இதுக்கு அடுத்த நிலை இது. நேரம் இருக்கணும். நேரம் இல்லை. எனக்கு அந்த 3வது பயிற்சி வரல. முதல் கட்டமே எனக்கும் பிகினர்ல தான் இருக்கு. இப்போ இத பண்ணிட்டு கேட்கோ, இந்த கேட்கவும் பண்ணலாம். சரி, கேட்க நான் மாத்தி மாத்தி பண்றேன். பயிற்சிகளை நான் இப்போ ரீசெண்டா வகுத்ததுனால மாத்தினது. இதுதான் சரியான முறை. இதை பண்ணிட்டு இதுவும் பண்ணலாம். முதல்ல பண்ணும்ல கேட்கோ, நார்மல் கேட்கோ, அதுவும் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு சவாசனம் போயிடலாம். சவாசனம் போய் ரெஸ்ட் போஸ். இதுல யோகா நித்ரா பண்ணலாம். ஒரு அவயமா நினைச்சு பார்க்கலாம். அது ஓய்வடைய நினைக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இறைவன் நினைச்சுங்க. ஓம்ன்ற வார்த்தைக்கு பிரணவம் சூன்யாகாரமா நினைச்சுக்கோங்க. சாந்தி சாந்தி சாந்தின்னு உங்க உடல்ல இருக்கிற உடல்ல இருக்கிற சக்திய, உடல்ல இருக்கிற ஆற்றல்களை அமைதிப்படுத்துங்க. கவனம் செலுத்துறது தான் அமைதிப்படுத்துறது ஒண்ணுதான். ரெண்டுமே சக்தி ஊட்டப்படும், அதே சமயத்துல சாந்தப்படையப்படும், நிதானம் கிடைக்கும். சுழுமுனை அப்படின்னு சொல்லப்படுற அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நிதானப்படும். நிதானப்படுத்தி அந்த யோக நித்திரை, அதுக்கு தான் யோக நித்திரை, பாடி ஸ்கேனிங். சவாசானம் முடிச்சுட்டு அடுத்து எழுந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பிரீத் எக்ஸசைஸ் பண்ணுங்க. 4, 7, 8 கையில வச்சு பண்ணிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டியது, இப்போ வந்து நான் அடுத்து சொல்ல போறது, இதே வீடியோலயே பீஜ மண்டல சாதனாவே முடிச்சிடுறேன். பீஜ மண்டல சாதனாவுக்கு பவனா முக்தாசனா ராக் அண்ட் ரோல் வந்து சும்மா இப்போதைக்கு நம்மளுடைய பயிற்சி பண்ணதுனால வேற பயிற்சி போறதுக்கு முன்னாடி இதையே பீஜ மண்டலத்துல பண்ண போறோம். இதையே மாமாப்பா பயன்படுத்துறேன். தலையை எல்லாம் குனிஞ்சுக்கணும். முதுகெலும்பு கழுத்தெலும்பு முடிய வரைக்கும் தலையில போகணும். கழுத்தெலும்பு குளிக்கும் போய் பதிக்கணும். ஊட்ட பெறணும். அப்புறம் பவனா முக்தாசனாலே லம்மு, லம் 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 லம், ராஜசிக், தமசிக், சாத்விக். நீங்களே கரெக்ட் பண்ணீங்க. எல்லாத்தையும் பண்ணுங்க. மலாசனா, லம்முக்கு இன்னொரு ஆசனம் மலாசனா. நான் நிலை மாற்றம் அடையாது, விகாரமா இருக்கும், விநியாசமா இருக்காது. அதே மாதிரி பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. நான் இல்லுஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுன்னா இல்லுஸ்ட்ரேஷன் தான். இது கைடட் ப்ராக்டிஸ் கிடையாது. அமர்ந்துக்குங்க. மலாசனால அமர்ந்துட்டு கையை வச்சிடும் பண்ணலாம். முடியாதவங்க, முட்டி வலிக்கு இருக்கவங்க, முடியலன்றவங்க குதிகால தூக்கிட்டு சும்மா கை சப்போர்ட்ல லம் 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 அப்படின்னு பண்ணலாம். லம் லம் லம். அதுக்கப்புறம் ஒரு பல பயிற்சியா இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு பல்சிங். மேல பாருங்க, நேரா பாருங்க, நேரா பார்த்து இப்படி பண்ணுங்க. காலு நல்ல பயிற்சி. பின்காலுக்கும் முன்காலுக்கும் ஆம்ஸ்ட்ரிங் குவாட்ரிசெப்ஸ். போதும், அமர்ந்துடலாம்.
இப்போ அதே பத்த கோணாசனால சுவாதிட்டார சக்கர பயிற்சி. கையை நல்லா கோட்டு பிடிச்சிக்கிறேன். நல்லா நிமிர்ந்தோடனே என்ன ஆகும்னா சுவாதிட்டார சக்கரம் வந்து அந்த எலும்பு மையம் வந்து அந்த அந்த பிளக்சஸ் வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். அப்போ வம் 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 இது மண்டலங்கள்ல இது பண்ற. அப்புறம் ஜான சிர்சாசனா, இதே வம் பயிற்சிக்கு ஒரு காலம் மடக்கி குதத்துக்கிட்ட போயிட்டு இந்த இந்த கையை விற்க ஊனி இப்படி ஊனி இந்த காலை பிடிச்சு நிமிந்து பார்க்கணும். நிமிந்து நேரா பார்த்து வம் 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 சொல்லணும். சொல்லணும்னா மாத்தி மாத்தி தோஷ குண திரிகுண ரொட்டீனை முடிச்சுக்குங்க. சேது பந்தாசனா இப்போ பண்ண போறேன். அதுல எல்லா சக்கரத்துக்கும் தூண்டுதல் பண்ணிட்டு அது ஒரு சீரமைப்பா இருக்கும் நான் கருதுறேன். இது வேணா 1 by 1 தான் நான் பண்ணுவேன்னா பண்ணிக்கோங்க. சீரமைப்புக்கு இப்படியும் பண்ணலாம். அப்படியே இந்த இதுலயே இருந்துட்டு இந்த ஆசனத்திலேயே லம் வம் ராம் யம் ஹம் ஷம் ஓம். கண்ண மூடி பண்ணுங்க. வந்துட்டேன். கண்ண மூடி பண்ணுங்க. திருப்பி 2 தடவை முதல் சொல்லிட்டு அடுத்த கட்ட பயிற்சிக்கு போயிடலாம். ராமுக்கு முதல்ல காப்போட்டாசனா பண்ணிடுறேன். இங்க காலை வந்து நேரா நிமிட்டி இப்படி பண்ண முடியாதவங்க காலை மடக்கிக்கலாம். காலை மடக்கின்னு கூட பாதி முக்காவாசி இத பலனை நம்ம அனுபவிக்கலாம். முது நிமிர்ந்து இருக்கணும். முது நிமிர்ந்து நேரா பார்த்து ராம் 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 ராம். ரொம்ப பிரஷர் பண்ணிக்கூடாது. இப்ப நானே அதிகமாக போட்டேன். அப்புறம் வேக சர்வு உங்களுக்கு பலனை கொடுக்காது. பேராசிம்பதிக் மோட்ல சிம்பதட்டிக் மோடு போயிடுவோம். சூட்டுக்கு போயிடுவோம். அது வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பதட்டிக் போகாம பேராசிம்பதிக்லயே இருக்கணும். வேகஸ்ட்ரிலே இருக்கணும். அதாவது சாந்த நரம்பு மண்டலங்களை கட்டுப்பாடோட வச்சுக்கணும்னு அர்த்தம். அது இங்கிலீஷ் பேர் சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. கட்டுப்பாடோட வச்சுக்கணும்னு அறிவியலே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த காலில் பண்ணணும், மாத்தி இப்படி பண்ணணும். புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்து சார தனுராசனா. முதல்ல தனுராசனா வந்து ஆரம்ப போஸ்டர்ல இருந்துட்டு ராம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கலோரி குறைக்கிறது ஆரம்ப சாதகர்கள் சொல்லுவேன். அதுவே அட்வான்ஸ் சாதகர்களும் நல்லா முறுக்கி நல்லா ஆசன நிலையில பண்ணணும். நான் பிகினர்ஸுக்கு பிகினர் பாடிக்கு பண்றேன். அதே மாதிரி இன்டர்மீடியட்டும் அட்வான்ஸா பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனா ராம் மந்திரம் ஜபிக்கிறதுக்கு மட்டும் ராக் அண்ட் ரோல் தான் நான் சொல்றேன். ராக் அண்ட் ரோல், அதாவது சாரா தனுராசன எல்லா பக்கமும் ரோல் பண்ண ராக் அண்ட் ரோல் பண்றதுக்கு மட்டும்தான் நீங்க நல்லா முறுக்கி பண்ணலாம். பட் ஆரம்ப சாரல் தனுராசனா பண்றது ராம் உச்சரிக்க பாருங்க. ஒரு காயம் மடக்கி புடிச்சிட்டேன், இன்னொரு காயம் மடக்கி புடிச்சிட்டேன், காலை தூக்கிட்டேன், தலையை தூக்கிட்டேன். ராம். இது இன்னும் நல்லா பண்ணல. இந்த வயிறு அழிஞ்சிருக்கு. ராம் 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 ராம். ரிலாக்ஸ் பண்றேங்க. ஒரு தடவை எடுங்க. ராம் ராம் ராம். ரிலாக்ஸ் பண்றேங்க. ராம் ராம். இப்போ ரோல், ராக் அண்ட் ரோல். பார்த்தீங்களா? சைட்ல கலோரி பர்ன் இருக்கு. கலோரி பர்ன் உடல்ல இருக்கு. கலோரி குறைக்கும். முதல்ல பண்ண பவன முக்தாசனா ராக் அண்ட் ரோல் இதே மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப சிம்பேடிக் போகாம சூடு இல்லாம இது குறைக்கும். ஓகே, முடிஞ்சிருச்சு. மூச்சு நல்லா வாங்கிக்கலாம் வாயில. ரிலாக்ஸ்.
ஓய்வுக்கு அப்புறம் நான் இதை சீக்வன்ஸா பண்ணல, எனக்கே தெரியுது நான் சீக்வன்ஸா பண்ணலன்னு. நான் மந்திரத்துக்கும் இந்த இப்ப நான் சொன்ன குண்டலினி பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். சீக்வன்ஸ் நல்லா அமைச்சு பண்ணு, எந்த ஆசனம் வேணாலும் பண்ணலாம். இப்ப நான் சொல்ற புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் என்ன ஆசனம் பண்ணலாம், நான் சீக்வன்ஸ் சரியா பண்ண நானே சொல்றேன். சீக்வன்ஸ் கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லா சேர்த்திருக்கேன். கொஞ்சம் ஆசன நிலைகளை சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு நான் பர்ஃபெக்டா பண்ண எனக்கே தெரியுது. இது நான் தடார்னு பண்ண பயிற்சி முறை. நான் பண்றது வேற மாதிரி இருக்கும். அது நானே பண்றது, நான் சொல்றது எல்லாருக்கும் போய் சேராது. நான் வேற மாதிரி பண்ணுவேன். அதுல பொது கருத்தை பரப்புறதுக்காக நான் சொல்றேன். பரப்புறதுன்னா ஷேர் பண்ணிக்க. ஷலபாசனம், இந்த ஆசனம் எப்படி பண்றது, இன்னும் கொஞ்சம் மேட் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு தெரியுது, ஈஸியா இருக்கும். ஓகே, ஷலபாசனாவை பொதுவா இந்த 2 கை மூடியும் பண்ணுவாங்க, இது ஆதி முத்திரை போட்டும் பண்ணுவாங்க. அதை விட ஈஸி மெத்தட், கையை பிரிச்சு இப்படி வான் நோக்கி வச்சுக்கணும், அடித்தொடையில வச்சுக்கணும். 2 கையும் பொருத்தி அடித்தொடையில வச்சு பாடையை விரிச்சு கொஞ்சம் இடுப்பு மேல தூக்கி தூக்கணும். தூக்கிட்டு என்ன பண்ணணும்னா எம் மந்திரம் சொல்லணும். எம், நான் கொஞ்சம் பிகினர் லெவல்ல கஷ்டப்படுறேன், நீங்க பண்ணலாம். எம் 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 எம். அடிப்பகுதி மாற அழுந்துரும். இதனுடைய நோக்கம் என்னன்னா இந்த பக்கம் அழுந்துரும். சலபாசனா அதுக்குதான் எம் அந்த சொல்லிட்டு தான் பண்றேன். இப்போ புஜங்காசனா பண்ணணும். அடுத்து எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் ஸ்விங் போஸும் பண்ணலாம். ஸ்விங் போஸ்லயும் நல்லா மேல் நோக்கி பார்க்கணும், அகாயத்தை பார்க்கணும், மூணு மத்திய நோக்கி மேல பார்க்கணும். பார்த்துட்டு எம் எம் கொஞ்சம் பயிற்சி தெரிஞ்சவங்க, ஆரம்ப காலம் இல்லாதவங்க எம் 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 இதே பகுதிக்கு எம் இப்படியும் பண்ணலாம். எல்லாம் வளைஞ்சு எம் எம். அதிர்வலையில பண்ண பண்ண ஆசனம் இயல்பாவும் மந்திரம் வேணுமோ. நல்ல ஓய்வு, மூக்கால மூச்சு நல்லா இழுத்து வாயால வெளிப்படணும், சரி வாயால விட்டுடணும். ஓகேவா? அடிக்கடி வாயில விடக்கூடாது மூச்சு. நைட்ரிக் ஆசிட் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதனால தூக்கம் பிரச்சனை வரும். பயிற்சியின் போது மட்டும்தான் வாயில மூச்சு விடுறது எடுக்கிறது. சீத்தளி பிராணாயாமம் அந்த மாதிரி சித்காரி அதான் தாண்ட பிராணாயாமல குளிர்ச்சியாக வாயில எடுப்பாங்க. அதுக்கு மட்டும்தான் இதுக்கு மட்டும்தான் விடணும், ஞாபகம் வச்சுங்க. இப்போ கோமுகாசனம் எனக்கு வராது, நான் ரொம்ப பிகினர் லெவல், பட் உங்களுக்கு புரிஞ்சதுக்காக சொல்லிடுறேன். இது அடுத்த கட்ட ஜம்முக்கு அப்புறம் ஹம் பயிற்சி. வச்சுக்கோங்க, ஒரு கையை முறுக்கி பின்னாடி கொண்டு போய் தலைக்கு வர முடியாதவங்க நார்மலா நேரா வச்சுக்கோங்க. நேரா பின்னாடி கையை பின்னாடி வச்சு கழுத்துக்கு பின்னாடி கையை போட்டு போயிட்டு மேல பாருங்க. தலையை இடிச்சு முறுக்கினா தப்பு இல்ல, தொண்டையை தான் நம்ம ஊக்கப்படுத்த போறோம், தொண்டை சக்கரத்தை. ஜம் ஜம் இல்ல ஹம், சாரி, ஹம் ஹம் ஹம். இந்த காலை மாத்தி போட்டு எந்த கால் மேல இருக்கோ அந்த கை மேல வரணும். அதான் ஒரு டிப்ஸ். இவ்வளவு பண்ண முடியாதவங்க என்ன மாதிரி பண்ணலாம், கோமுகாசம் வரைக்கும் போக முடியாதவங்க என்ன மாதிரி பண்ணலாம். ஹம் ஹம் ஹம், அவ்வளவுதான். இதை கொஞ்ச நேரம் நான் சும்மா பண்ணி காட்டுறேன். இதை அப்படியே பண்ணக்கூடாது. இது இந்த நிமிஷங்கள் கணக்கு இல்லை, அது அவங்க செட்டுக்கு விட்டாம மாத்துங்க சீக்வன்ஸ். சர்வங்காசனால இப்ப ஹம் இதெல்லாம் நல்லா பண்ணுவேன். ஃபேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணல.
உங்க மேல யூஸ் பண்ண நிலைமையா இருக்கு. ஐம் சோ சாரி. டிஷர்ட்டுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆசனா கொஞ்சம் கொஞ்சம் பக்குவமா போகணும். ஹம் 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 ஹம். நல்லா பயிற்சி பண்றோம், பண்ணிடுங்க. பயிற்சி பண்றதால ரொம்ப ஏந்துக்கிறேன். இது வின்யாசா இல்ல, நான் தறி கட்டித்தரமா ஏந்துக்கிறேன். வின்யாசா தான் நீங்க ஏந்துக்கணும், இல்ல ஸ்டேப் பை ஸ்டேப் ஏந்துக்கிற மாதிரி தாங்க ஏந்துக்கணும். இப்போ நெத்தி பயத்துக்கிற ஷம் பயிற்சி. அஷ்டாங்க நமஸ்காரான்னு சூரிய நமஸ்காரத்துல நெத்திய ஃபுல்லா வச்சு ஷம் சொல்ல போறோம். அப்புறம் சஷாங்காசனா பாலாசனான்னு சொல்ல போறேன். இல்ல பாலாசனா கை பண்ணி போயிடும். முன்னாடி கை வைக்கிற அந்த சசாங்காசனா, நிலவு ஆசனம், ராபிட் ஆசனா அப்படின்னு சொல்ல போற அந்த ஆசனால நெத்தி மையம் எனக்கு போய் படாது, தொப்ப இருக்கிறதுனால படம்னாலும் தலை மையம் தொங்கி இருக்கிறதுனால அந்த பகுதியில செய்யும் போது இந்த இடத்துல தான் ஷம்போ. இப்ப பாருங்க, ரெண்டும் சேர்ந்து ஒரே பிச்சை பண்ண போறோம், மாத்தி மாத்தி. ஃபர்ஸ்ட் தான் இது இல்லை, இது செகண்ட் தான். ஷம் 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 ஷம். கண்ண முடிங்க. ஷம் கண்ண முடிங்க. ஷம் நெத்தி மையம். இந்த மீண்டும் மீண்டும் பண்ணிக்கங்க. அப்புறம் பாபாஜி, மகாவதாரி பாபாஜி ஆசனம் ஒரு முக்கியமான பயிற்சி. ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு சிற்சாசனத்தை கொஞ்சம் கொடுத்துருவாரு. அப்புறம் அர்த்த சிற்சாசனால எல்லா சக்கரங்களையும் இணைச்சிருங்க. ஓம் சொல்றங்க. அப்புறம் லம் வம் ராம் யம் ஹம் ஷம் ஓம். நல்லா எல்லா சக்கரங்களும் பயிற்சியும் முழுசாவே சொல்லலாம். நான் தலைப்பட்டுச்சு மூச்சு எனக்கு. இப்போ இது முடிச்ச உடனே தலையை கிருனுக்கும் கழுத்துருக்க மாதிரி இருக்கும். திருப்பி கொஞ்ச நேரம் மட்டும் பாபாஜி முத்திரைக்கு பண்ணிடுங்க. நேரா எவ்வளவு மடிக்க முடியும் மடிச்சு கழுத்துக்கு சிரமம் எல்லாம் பண்ணும். இது மகாவதார் பாபாஜி ஆசனத்தை பண்ணிட்டு சவாசனம் போயிடுங்க. சகாசாசனம் போயிட்டு அப்படியே யோகா நித்திரையில போயிட்டு ஒரு அவயமா கவனிச்சுக்கங்க. ரெஸ்ட் ஃபுல்லா எடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அப்பவே எங்கன்னா ஸ்ட்ரெயின் இருக்கான்னு தெரியும், ஏக் இருக்கான்னு தெரியும். அதுக்கு எதிர்பார கவுண்டர் போஸ்ன்னு சொல்லுவாங்க குருக்கெல்லாம். ஏதாவது காம்ப்ளிமெண்ட் மிஸ் ஆயிருந்தாலோ, இல்ல தவறான போஸ்டர் பண்ணியிருந்தாலோ, இல்ல தவறான இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணி டக்குன்னு பண்ணி காட்டினாலோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின்ஸ் ஏற்படும். ஒரு 5 நிமிஷமா சவாசம் இருந்தால் ஸ்ட்ரெயின் உணர முடியும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது, இங்க ஸ்ட்ரெயினா இருக்கு, இங்க ஏக்கா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க மாற்று கவுண்டர் போஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க. அதை பண்ணிட்டு இன்னொரு 5 நிமிஷமோ ஒரு 3 நிமிஷமோ தான் கூட சரியாயிடும். அப்பவே சரியாயிடும். இதை வளர்த்துக்காம விட்டுருங்க. ஒவ்வொரு ஆசன பயிற்சியுமே எக்ஸசைஸ் பயிற்சியுமே பெயின் இருக்கான்னு ஒரு 5 நிமிஷம் ஜிம்லயே படுத்து ஜிம்ல மேல படுத்துங்க. சும்மா ஒரு உற்சாகத்துக்கு சொல்றேன், கோச்சிக்க வேண்டாம். ஸ்ட்ரெயின் இருந்தா அதுக்கேற்ற அந்த பகுதியை சரி பண்ற எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. அந்த கவுண்டர் போஸ்டர் ஆசனம் பண்ணிட்டு சரி பண்ணிக்கிட்டு போங்க. அப்பப்பவே சரி பண்ணிக்கோங்க. நான் அப்படித்தான் பண்ணுவேன். நான் சொல்லி கொடுத்த பசங்களுக்கும் குடி பசங்க இருக்காங்க, நான் சொல்லி கொடுத்த பசங்க அவங்களுக்கு எடுக்கும்போது அப்படிதான் அப்பப்பவே வலிக்குதுன்னு சொன்னாலே உடனே கட் பண்றான். கவுண்டர் போஸ்ட் அது ஆசை தெரிஞ்சவங்க தெரியும். கவுண்டர் போஸ்ட் அதுக்கு என்ன போஸ்ட் தெரிஞ்சு கொடுக்கணும். ஒரே மாதிரி 3-4 கவுண்டர் போஸ்டா கொடுக்கக்கூடாது, இல்ல ரேண்டமா கொடுக்கக்கூடாது. அவங்க எந்த பக்கம் வலி இருந்தாலும் அதை தெரிஞ்சு கொடுக்கணும். அது ஆசா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது எல்லாருமே தெரியும் நான் சொல்ல வரல. சில பேர் வந்து சீக்வன்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்க கவுண்டர் போஸ்ட் கத்துக்காம இருப்பாங்க. மொத்த பேர் கத்துக்கணும் கவுண்டர் போஸ்ட் என்னன்னு. அப்பதான்
யாருக்கு வேணாலும் சொல்லி தர முடியும். கவுண்டர் போஸ் மட்டும் இல்ல, அது எப்படி கொடுக்கணும், எது எந்த நேரத்துக்கு இருக்கணும் கத்துக்கணும். அது தெரியாம சொல்லி கொடுக்க தப்பான்னு நான் சொல்ல வரல. வெறும் சீக்வன்ஸ் டைமிங் வச்சு சொல்றது அந்த அளவுக்கு அது பலிக்காது. சரி, குண்டலினி யோக முறை பயிற்சி ஒரு முழு விரிவாக்கம் டாக்குமெண்ட்ரி மாதிரி அமையணும்னு நினைச்சு நான் பண்ணியிருக்கேன். இது மேன்மேலும் வளரணும், மாடிஃபை ஆகணுன்றது தான் நான் எப்பயே நம்புறேன். நோக்கமும் அது இருக்கணும். ஏன்னா நானே முழுமையா வளர்ச்சி பெறல. இது பகவான் கிருபையில இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இப்ப எந்த சக்தி அந்த சக்தியெல்லாம் இல்லை. இப்போதைக்கு நான் உங்களோட சேர்ந்து பயிற்சி தான் செய்ய விரும்புறேன். இதெல்லாம் நான் கடந்த கால அனுபவத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் படிச்சு தெளிவடைஞ்சு இப்போ நிறைவா சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் டாக்டர் கரெக்டா டாக்டரோட சஜஷன்ஸ், குருநாதரோட சஜஷன்ஸ், சாஸ்திர சஜஷன்ஸ், நான் கொடுத்த அந்த இறைவனோட தெளிவு இது எல்லாம் சேர்ந்தாதான் உங்களுக்கு ஒரு நிறைவு வரும். அதுக்கு வாங்க, பண்ணுங்க, பலன் பெறுங்க, என்னையும் உயர்த்தி விடுங்க. ஓம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.